இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இறந்தவர்களுக்கு இறுதிச் சடங்க மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடத்தி வைக்கிறதான் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு நாம செய்யற மிகப்பெரிய நன்றி கடன். ஆனா அதை இன்னைக்கு எல்லாராலையும் சரியா செஞ்சு வைக்க முடியுதா அப்படின்னா அதுல மிகப்பெரிய கேள்வி இருக்கு. 60 நாள் வரைக்கும் இறந்த உடல்களை எந்த பாதிப்பும் இல்லாம பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கான இடத்த இங்க ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த இடம் அண்ணா நகர் ஈஸ்ட்ல வேளங்காடு பகுதியில இருக்குது. அங்கதான் நாம இன்னைக்கு வந்திருக்கிறோம். இங்க என்னென்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த ஃபிளையிங் ஸ்குவாட் நிறுவனத்தை சேர்ந்தவங்க கிட்ட பேசி நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வந்து எல்லா மார்ச்சரி மாதிரி இது ஒரு மார்ச்சரி தான். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு தனியாரும் சேர்ந்து கம்பைனா பண்ற ஒரு மார்ச்சரி. இங்க மெயின்டெனன்ஸ் ஃபுல்லா பிரைவேட். இங்க எங்களோட ஃபிளையிங் ஸ்குவாட் நிறுவனம் தான் மெயின்டெனன்ஸ். பட் இந்த இடம் வந்து கவர்மெண்டோடது. இதான் இதோட கான்செப்ட். இதுல என்னன்னா, இந்த ஸ்பேஸ் வந்து அதிகம் இங்க இருக்கிறதுனால, இப்ப மற்ற மார்ச்சரி எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கிராம்ப்டா இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் வசதி இல்லாம இருக்கும். இது வந்து புதுசா இந்த சென்னை 2.0 திட்டத்துல வந்து வர்றதுனால எல்லாமே வந்து புதுமை, எல்லாமே புதுசா லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி ஈவன் பவர் சப்ளைல இருந்து எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். இங்க இருக்கிற எல்லா ஃப்ரீசர் பாக்ஸும் பாத்தீங்கன்னா எல்லா லேட்டஸ்ட் ஃப்ரீசர் அப் டு -25-30 டிகிரிஸ் வரைக்கும் போகும். ஒரு இறந்தவங்களுக்கு வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து 0 to -6 டிகிரி இருந்தாலே போதும். பட் இதெல்லாம் வந்து இன்னும் ஹையர் எண்ட் மிஷன்ஸ். அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எப்படி வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து தராங்களோ அதே மாதிரி நம்ம 60 டேஸ்க்கு கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் இதோட இது ஃபீச்சர்ஸ். அடிஷ்னலா ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். என்னன்னா விர்ச்சுவல் ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் லைவ் கொடுத்துருவோம். இந்த மார்ச்சரியில எங்க இருந்தாலும் சரி அவங்க வந்து பார்க்கணும், வர முடியல, இது வந்து பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். அவங்க ஃபுல் மானிட்டர் பண்ணிக்கலாம். 24 hours அந்த லைவ் இருக்கும். அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து மெயினா யூஸ் ஆகிறது வந்து வராதவங்க பாக்குறதுக்கு. இது நாங்க கோவிட்லயே நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். 2020 அந்த கோவிட் டைம்லயே இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இதை இங்கேயும் வந்து அதே சேம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இங்கதான் வந்து 60 நாள் வரைக்கும் பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிறீங்க. இதுல எப்படி என்ன ஸ்பெஷல் ஏதாவது உள்ள பார்க்க முடியுமா? இதான் சார். இது வந்து ஒவ்வொரு யூனிட்டுமே 2 பாடி ஸ்டோர் பண்ற ஃபெசிலிட்டி இருக்கு. இதுலதான் வந்து வெப்பம். இது எல்லாமே வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா வந்து நம்ம கிளீன் பண்ணி ஒவ்வொரு ஒருத்தவங்களை ஸ்டோர் பண்ண உடனே அடுத்தது வந்து நீட்டா நம்ம வந்து அதை கிளீன் பண்ணி நாப்திலின் பால்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு தேவையான முறையில சானிடைஸ் பண்ணி நீட்டா வச்சிருப்போம். எனி டைம் வந்து எல்லாமே ரெடியா இருக்கும். ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிளீன் பண்றதா நம்மளோட ஒர்க். எல்லா மார்ச்லயும் இந்த செட்டப் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் எக்யூப்மெண்ட் வைஸ் அட்வான்ஸ்டு. உங்களுக்கு ஃப்ரீசிங் கெப்பாசிட்டி அதிகம். மற்றபடி இந்த ஏர் பியூரிஃபையர்லாம் எங்கேயும் இருக்காது. நீங்க மார்ச்சரி செட்டப்ல ஒரு சாதாரணமா ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். எல்லாரும் மார்ச்சரி வர பயப்படுவாங்க. இங்க அப்படி தேவையில்லை. நம்ம பாட்டு ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். இது யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதா இருக்கு இப்போதைக்கு? சார் இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே பயன் தான் சார் இது. இந்த மாதிரி ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போன வாரம் ரெடில்ஸ்ல இருந்து வந்தாங்க, திருவள்ளூர்ல இருந்து வந்தாங்க. அவங்களுக்கு தேவை இருக்கும்போது அவங்களுக்கு இடம் இல்லை, இந்த வசதி இல்லை. அதனால தெரிஞ்சதுன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிப்பாங்க. இது பாத்தீங்கன்னா இப்ப பிளாட்ல இருக்கவங்களுக்கு தான் மிகப்பெரிய பயன். பிளாட்ஸ்ல இருக்கும்போது இப்போ வந்து 10 பேர் இருக்க பிளாட்ஸ் இருக்கும்போது அவங்க 2 நாள் வைக்க முடியல அந்த வீட்டுல. கார் பார்க்கிங்ல வைக்கணும். இது எல்லாருக்குமே ஒரு இன்கன்வீனியன்ஸா இருக்கிறதுனால இப்ப இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருந்தா அவங்க வச்சுக்கிறாங்க. எப்படியாவது வீட்டுல ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சு வைக்கிறாங்க. பிளாட்ஸ்ல இருக்கும்போது நிறைய பேர் பிளாட்ஸ்ல இருக்கவங்க வந்தாங்க. எங்களுக்கே நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதுனால ரொம்ப வசதியா இருக்கு. இது வந்து மெயினா யூஸ் பண்றவங்க இந்த பிளாட்ஸ்ல இருக்கவங்க. அவங்க வந்து வீட்டுல அக்கம் பக்கத்துல அவங்களுக்கு அந்த வைக்கிறதுக்கு இல்லாதப்ப இங்க வந்து வைக்கும்போது அவங்களுக்கு இது மாதிரி நீட்டா நம்ம மெயின்டைன் பண்றோம். யூடியூப் லைவ் லிங்க் கொடுக்குறோம். அவங்க பார்க்கலாம். ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் அனுப்பலாம். அது இல்லாம ஒரு 2 பேர் வந்து இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தள்ளி வர்ற மாதிரி இருக்கும்போது அவங்க அதை ஒத்துக்கிறாங்க. இது யூஸ் ஆகுது அவங்களுக்கு. இங்க வந்து நம்மளுக்கு ஒரு 2 days ஃபாரின் யூஎஸ்ல இருந்து வரணும், எக்ஸ்ட்ரா 2 days ஆகுதுனாலும் சரி பத்திரமா இருக்கும். 2 days கழிச்சு அவங்க வந்து வர வைக்கிற அளவுக்கு இருக்கு. 60 நாள் வரைக்கும் பாதுகாப்பா வச்சுக்கலாம்னு சொல்றீங்கல்ல. இப்ப நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து ஏதாச்சும் உடல் எவ்வளவு அதிக நாளைக்கு வைக்கப்பட்டிருக்கு சார்? இங்க 7 நாள் ஒருத்தரை மேக்சிமமா வச்சிருக்கோம். உங்க ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லி அவங்களுக்காக 2-3 பேருக்காக வெயிட் பண்ணதுனால 7 நாள் வரைக்கும் வைக்க வேண்டியதா போச்சு. எம்பாமிங் பண்ணல, எதுவும் பண்ணல. ஜென்ரலா வந்து எம்பாமிங் பண்ணுவாங்க ரொம்ப நாள் வைக்கணும் அப்படின்னு சொன்னா. ஒரு பப்ளிக் ப்ரெசன்டேஷன், இப்போ தலைவர்கள் ஜெயலலிதா அம்மா, கருணாநிதி அவங்கெல்லாம்
வைக்கும்போது எம்பாமிங் பண்ணி தான் வைப்பாங்க. வெயில்ல வைப்பாங்க, ஓப்பன்ல வைக்க நிறைய மக்கள் இருக்கும்போது அதுக்கும் எம்பாமிங் பண்ணுவாங்க. அப்புறம் ஃப்ளைட்ல போய் கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் வேற ஊருக்கு போனோம்னா ரெண்டுத்துக்கு தான் எம்பாமிங் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரீசரே போதும், எல்லாத்துக்கும் எம்பாமிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நல்ல ஃப்ரீசர் இருக்கு, மைனஸ் அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாலே எம்பாமிங்கே தேவையில்லை. எம்பாமிங்ன்றது பப்ளிக் ப்ரெசன்டேஷன் யாரையாவது வைக்கிறோம் அப்படின்னாலும் ஃப்ளைட்ல கொண்டு போனோம் அப்படின்னும் போது தான் வைக்கணும். இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க, எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் இது? சார் 24 hours 3500. இது வந்து கவர்மெண்ட்ல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க அமௌண்ட் தான். யூடியூப்ல லைவ்லாம் வந்து கொடுப்போம், வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா அவங்க பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கான செட்டப் எங்க இருக்கு சார்? அது வந்து இந்த 2 பாக்ஸ்ல தான் அது மெயினா வச்சிருக்கோம். ஏன்னா இது டிரான்ஸ்பரண்டா அதுக்கு தான் வச்சிருக்கோம். இந்த பாக்ஸ் தேவைப்படும் போது அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க ஒரு கேமரா செட்டப் பண்ணி கரெக்டா அவங்க ஃபேஸ் தெரியுற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி 24 hours வைஃபை இங்க இருக்கு, 24 hours யூடியூப்ல லைவ் ஓடிக்கிட்டே இருக்கும். எங்க இருந்து வேணாலும் அவங்க பாத்துக்கலாம். அஸ்தி எல்லாம் வச்சிருக்கிறதுக்குமே தனி செட்டப் இருக்கு. ஆமா சார், இது எங்கேயுமே இல்ல, இங்கதான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவனுக்கு முடிச்ச அப்புறம் உடனே அஸ்தியை வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க. அதை நம்ம கலெக்ட் பண்ணி இங்க வச்சு அப்புறம் அவங்க அந்த காரியம் அந்த மாதிரி செய்யும் போது அவங்க கரைக்கணும்னு நினைக்கும் போது வந்து வாங்கிட்டு போவாங்க. சார்ஜபிள் தான். இது சார்ஜபிள். இந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அப்போ முதல்ல அறிமுகப்படுத்தினதுமே இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் நிறுவனம் நீங்க தான் அறிமுகப்படுத்த சொல்றாங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா சார், இது வந்து ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து 96ல இன்ட்ரடியூஸ் பண்ணோம், 99ல பேட்டன்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஃப்ரீசர் பாக்ஸோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னோட சின்ன வயசுல எங்க தாத்தா, நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இறந்துட்டாரு. அவர் இருந்தது கேரளா. நாங்க தாம்பரத்துல இருந்து கேரளா காரை பிடிச்சி போறதுக்குள்ள அடுத்த நாள் தான் போய் சேர்ந்தோம். அவர் கண்ணெல்லாம் இவ்வளவு பெருசு இருந்தது, மூஞ்சி எல்லாம் தண்ணி அந்த ஒரு மாதிரி வீங்கி போய் அப்படி இருந்தது. அதை நானே பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரிதான் இருந்த காலம் 90s அதெல்லாம் உங்களுக்கு. அப்புறம் அது அங்க வந்து அவருக்கு ஒண்ணுமே பண்ணல, கிராமத்துல இருந்தாரு, ஒண்ணுமே பண்ணல. அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாளுக்குள்ள மூஞ்சி எல்லாம் இதாயிடுச்சு, அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்துருச்சு. அப்புறமா பார்த்தோன்னா அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஜென்ரலா 90sல. அதை தான் வந்து இப்போ ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த ஃப்ரீசர் பாக்ஸ். இது இருக்கிறது வந்து எல்லாருக்குமே சாதாரணமா தெரியும், இப்ப தெரியலாம். ஆனா இது இல்லைன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஒருத்தரோட உடம்பு ஷேப்பே மாறிடும், கலர் மாறிடும், எல்லாமே மாறிடும். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ன்றது. இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மக்கள் வந்து வரவேற்பே கொடுக்கல. 96ல கொண்டு வந்தோம். நடிகர் திலகம் சிவாஜி அவர் வந்து இறந்தப்பதான் இது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல நாங்க சொல்லி வச்சிருந்திருக்கோம். இது மாதிரி வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குன்ட்டு. அவங்க அவர் ஒரு விஐபின்றதுனால இந்த இதை கொண்டு வர சொன்னாங்க. கொண்டு வந்து அவருக்கு போய் செட் பண்ணி எல்லாமே பண்ணி ஆன் பண்ணி அவர் 2-3 நாள் வச்சதுனால அப்பதான் இது உலகத்துக்கே தெரிஞ்சது அந்த ஃப்ரீசர் பாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து அதே வருஷத்துல செப்டம்பர் மாதம் மூப்பனார் அவர் இறந்தார். அப்பயும் இது பெருசா வந்து அதே அப்போலோல இருந்து போய் அதே மாதிரி வந்து இது வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அப்பையில இருந்து 2001ல இருந்தா ஃப்ரீசர் பாக்ஸே வந்து மூவ் ஆச்சு. இதை வந்து நாங்க வந்து ஸ்ரீலங்காக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். மாதவரத்துல ஒரு ஃபேக்டரி வச்சிருந்தோம். நிறைய இந்தியா ஃபுல்லாவே நிறைய அரசியல் தலைவர்களுக்குமே அவங்களோட இறுதி சடங்குக்கு இந்த பெட்டி கொண்டு போயிருக்கிறதா. ஆமா ஆமா, நாங்க சிஎம் முதலமைச்சர் அம்மா அவங்களுக்கும் பண்ணோம், அப்புறம் கலைஞருக்கு பண்ணோம். எல்லாருக்குமே இப்ப நம்ம இதுல ஸ்கில்டுன்றதுனால இத நம்மள தேடி வராங்க. நீங்க சொன்னீங்க பேசும்போது அந்த இறுதி சடங்கு நடத்துறதுக்கான இடம் மேலேயே வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. 100 பேர் அமர்ந்து பாக்குற மாதிரி அந்த இடத்த போய் எப்படி பார்த்துலாம் சார்? இந்த இடம் வந்து மெயினா பாத்தீங்கன்னா இப்ப சென்னை சுத்தி நிறைய இடம், சவுகார்பேட், பாரிஸ் கார்னர், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், வீடுகள் இருக்கும். அதுல வந்து படிக்கட்டு ரொம்ப நேரவா இருக்கும். அதுல நம்ம சாதாரணமா வீட்டுல போடுற ஃப்ரீசர் பாக்ஸ் கூட ஏற்ற முடியாது படிக்கட்டு வழியா. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த கயிறு கட்டி பால்கனில மேல 3rd floor 4th floorலாம் அப்படியே தூக்குவாங்க, கயிறு கட்டி தூக்குவாங்க. அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சிரமம், வீட்டுக்குள்ள வாசல்ல போவாது, பல பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி இடம் வந்து கன்ஸ்ட்ரெயின்டா இருக்கவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒண்ணு பண்ணணுன்றதுதான் இந்த கான்செப்ட். இப்ப அவங்களால வீட்டுல வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்னும் போது இங்க நம்ம அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து தாராளமா 100 பேர் உட்காரலாம், 100 பேர் உட்காரலாம். அவங்க செய்ய வேண்டிய எல்லா இதுமே செய்யலாம், ரிச்சுவல்ஸும் செஞ்சுக்கலாம். இல்ல அவங்க வந்து வீட்டுல வைக்க முடியல இங்க வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு
அதையும் பண்ணலாம். இதுக்கு வந்து நாங்க ஒரு 7,500 rupees சார்ஜஸ் பண்றோம் பெர் டே. ஆமா. இந்த வசதி வந்து யாருமே கொடுக்கல இது வரைக்கும். இது வந்து அவங்க அந்த மாதிரி ரொம்ப இடம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸா இருக்கும். சில பேர் வந்து வீட்டு வாசல்ல ரோட்லயே போடுவாங்க, வீட்டுக்குள்ள இடம் இருக்காது, ரொம்ப சின்ன வீடா இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து நாங்க அலோவ் பண்றோம். அவங்க வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். இது எந்த ரிலீஜன் அதெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செட்டப் தான் இங்க. என்னென்ன வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஏன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கிறது, குளிக்கிறதுக்கான இடங்கள்லாம் பார்க்க என்னென்ன வசதி எல்லாம் இருக்கு இதுல வந்து அவங்கள வச்சு பாக்குறதுக்கும் இங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொத்த ரிச்சுவல்ஸ் எல்லா சாங்கியமும் இங்கே பண்ணிக்கலாம். இங்கே பண்ணிட்டு அவரை குளிப்பாட்டுறது, இறந்தவங்களை குளிப்பாட்டுறதுல இருந்து எல்லாமே நாங்க பண்ணித்தரோம். எங்க ஸ்டாஃபே பண்ணி தருவாங்க. எங்க ஸ்டாஃபே அந்த சர்வீஸும் இருக்கு. எங்க ஸ்டாஃபே அவங்களுக்கு எல்லாமே பண்ணி தந்து ரிச்சுவல்ஸ் அந்த சாங்கியமும் இங்கே நடக்கும். இது வரைக்கும் ஒரு 7-8 பேர் பண்ணிருக்காங்க சார். பிப்ரவரி ஆரம்பிச்சோம். இது வரைக்கும் ஒரு 7-8 பேர். என்ன சொல்றாங்க? எந்த மாதிரியான மக்கள் வராங்க? என்ன சொல்றாங்க? அதான் சார், அவங்களுக்கு வீட்டுல வைக்க வசதி இல்ல, ஒன்னு அபார்ட்மெண்ட்ஸ்ல அலோடு இல்ல. அதே மாதிரி நிறைய கிரவுட் அதிகமா இருந்ததுன்னா வீட்டுல 50 பேருக்கு மேலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இங்க 100 பேர் இருக்கலாம். அவங்க வந்து வச்சுட்டு கம்ஃபர்டபுளா போறாங்க. நம்ம கூட ஃப்ளையிங் ஸ்குவாட் நிறுவனத்தோட உரிமையாளர் சாந்தகுமார் இருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ அரசாங்கத்தோட இணைஞ்சு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எப்படி இந்த முன்னெடுப்புகள் எடுத்தீங்க? எங்கிருந்து ஆரம்பிச்சது எல்லாம்? என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கேஎம்சி வாசல் தான். கீழ்பாக்கம் மெடிக்கல் வாசல் தான். எங்க அப்பா டாக்ஸி டிரைவர் அங்கே தான் வந்து அவர் தொழில் ஆரம்பிச்சாரு. எங்க அப்பா நான் கூட இருக்கும்போது அப்படியே அதை பார்த்து அப்படியே உருவாக்கினதான் வந்து 1978 ஒரு செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் ஒன்று வாங்கி ஒரு ஆம்புலன்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை அன்னைக்கு ஆரம்பிச்சு தான் அது. இன்னைக்கு வந்து அதில் கற்றுன ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய ஒவ்வொரு பேஷண்டோட சர்வீஸில் வந்து நாங்கள் இந்த சர்வீஸ் இல்லாமல் ஆம்புலன்ஸில் நாங்கள் வந்து நிறைய சர்வீஸ்லாம் வச்சுருக்கோம். ஃப்ரீசர் பாக்ஸுன்ற கான்செப்டே வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வச்சவர் யாருன்னு கேட்டால் அவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும், சிவாஜி சார். அவருக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவம். ஜனங்களோட ரசிகர் இல்லாமல் ஜனங்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு அவருடைய இறுதி உருவத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சென்னையே சம்பித்து போச்சு. ஒரு 1 லட்சம் பேர் கலந்துருப்பாங்க. அதை நான் பார்த்தது. நான் இவருக்கு இன்னும் இதுக்கு மேலே பெரியவங்களாம் நான் பார்க்கல. பட் இவரை லைவாக பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உஸ்மான் ரோட்லேருந்து பெசநகர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மணி நேரம் ஆச்சு. ஜனங்க வழியே இல்லாமல் அவ்வளோ கூட வாக்கிங் வந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே இருந்த ஒரு அபரிதமான ஒரு பெரிய நடிகர் தலைவன் எழுந்துட்டோம்னு சொல்லிட்டு செகண்ட் இன்னொரு லெவலில் பார்க்கும்போது ஜெயலலிதா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவரில் எப்படிலாம் பண்ணுவாங்கன்றத ஒரு எக்ஸாம்பிள். அவருக்கு நிறைய கூட்டம் வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இதை விட மக்களுடைய மனதில் உட்காந்து இவ்வளவு பெரிய இது பண்ணுறது தலைவர் கலைஞர் தான். அவருடைய உருவத்தில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள். அதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணோம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து வேக்ஸா இருக்கு. மக்கள் ஆர்வமா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய தீமை வந்து 1 லட்சம் மறக்க நடனம்னு சொல்லிட்டு அந்த தீமை உருவாக்குற மாதிரி வந்து அவருடைய இது வந்து அவர் மறக்க முடியாத இழப்பு. அது யாராலையும் அதை ஏத்துக்க முடியாது. அவர்கிட்ட எந்த வயசுல போய் எது ஆகும்னு சொல்லிட்டு ஜனங்களே வந்து எல்லாருமே வந்து எல்லாரும் மாலை போடுவாங்கன்றனால எல்லாம் மறக்கன்ற வச்சிங்கன்னா அவருக்கு லாஸ்ட்ல மரியாதை. அது ஒரு வித்தியாசமான அனுபவம். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் சார் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரியான என்ன சொல்லுங்கன்னா ஒவ்வொரு விஐபிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் கிடைக்கும் எங்களுக்கு. விஐபிகளுக்கு பண்ணியிருந்தாலும் இப்போ புதுசாக அரசாங்கத்தோட சேர்ந்து கொண்டு வந்திருக்கிற அந்த 60 நாளைக்கு உடலை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த திட்டம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்கக்கூடியதா தெரியுது. அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? நீங்க அரசாங்கத்தை அப்ரோச் பண்ணிடலாம், அவங்க அப்ரோச் பண்ணாங்களா? எப்படி தொடங்குச்சு அந்த இல்லை சார்? இப்போ வந்து எங்களுக்கு வந்து நான் 46 வருஷமா அந்த ஃபீல்டு இதனால வந்து இந்த அமரரை வந்து யாரும் ப்ராப்பரான முறையில பண்ணல. எல்லாமே வந்து எடுத்துக்குவாங்க, கொண்டு வச்சிருவாங்க. அது பண்ணிட்டு ஒரு மாதிரியான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 0 வந்தது. இதே நான் அந்த ஃபாரின்லாம் அந்த வாட்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு நான் அமரருக்குன்னே ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்கும், ரெஸ்பான்ஸா இருக்கும். அது அமரர் மாதிரி இருக்காது. ஏன் நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்க அதிகாரிகிட்ட விட்டு மனு கொடுத்து கேட்டு இந்த மாதிரி தரணும்னா இது தேவையில்லை, எங்கதான் மாற்றம் இருக்கு. இல்லை சார், இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும். இருக்கிறது எல்லாமே இருக்கு, பட் ஆனால் இது கொஞ்சம் வேற லெவலில் எனக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே இப்போ ககன்சிங் தான் இப்போ கமிஷனர் அவர்கிட்ட சொல்லும் போது இது வந்து நான் டெண்டர் விடுறேன், நீங்க பண்ணீங்கன்னாரு. அப்போ அம்மா டெண்டர் விட்டாங்க. 3 பேர் கண்டஸ்ட் பண்ணாங்க. என்ன L1 போட்டு அதை எடுத்து இது பண்ணோம். அவங்க வந்து இடத்த வந்து கொடுத்தாங்க. கார்பரேஷன் வந்து இடத்த கொடுத்தாங்க. நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இதை போட்டு இதை உருவாக்கியிருக்கேன்.
பட் நாங்கள் இணைந்து தான் பண்ணுறோம் எல்லாமே. அவங்க ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அந்த ரேட்டை வந்து இது பண்ணிட்டு எல்லாமே எங்களுக்கு தேவை. அவங்க சொன்ன ஒரு இது வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், எதுவும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க. அந்த கண்டிஷன் பிரகாரம் ஆதார் கார்டு அந்த டிசிஷன் கொடுத்தா அந்த இது எடுத்து நாங்கள் வந்து எத்தனை நாள் வேணால் வச்சு பண்ணி கொடுத்துருவோம். சார் இந்த பெட்ஸ் செல்லப்பிராணிகள் அதோட இறுதி சடங்கு பண்றதுக்குமே தனியா ஒரு செக்மெண்ட் இருக்கு சார். இது அது அந்த பெட்டை வைக்கக்கூடிய அதுக்குன்னு டிசைன் பண்ண பாக்ஸ், அதுக்கு டிசைன் பண்ண வெஹிக்கிள் இருக்கு, பெட் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு அதுல தனியா அந்த பெட் வெஹிக்கிள்ல கொண்டு போயிட்டு அதுலயே இப்போ இவங்க தான் நம்ம ராயல் சென்டர் பண்றோம். இவனோட ஒரு பெரிய நீ பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் எல்லாம் வந்து இவங்க தான் வந்து ஒரு பெரிய கம்பெனியன். அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அவங்களோட டைம் பாசிங் எல்லாமே வந்து அங்க பெட்டு தான். அந்த பெட்டு நான் எது வேணா நான் இது பண்றேன், நீங்க அவரு அக்கௌண்ட் ராயலா கொண்டு போனேன்றாங்க, ஹியூமன் கொண்டு போவீங்க, என் பெட்டு கொண்டு போங்கன்றாங்க. அதுக்கு நாங்க அந்த மாதிரி வெஹிக்கிள யூஸ் பண்ணி நாங்க இது பண்றோம். அதுக்கு தனியா இதுவே தனி வெஹிக்கிள் எல்லாமே நான் கிட்ட அதெல்லாம் வந்து மோர் தென் ஒரு 1000 மேல பண்ணிருப்போம். மோர் தென் 1000. ப்ளூ கிராஸ் கூட எங்களுக்கு டைப் இருக்கு. ப்ளூ கிராஸ் கூட. இங்க என்னென்ன மாதிரியான வசதிகள் இருக்கு அப்படிங்கறத நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்படி ஒரு இடம், இப்படி ஒரு வசதி வந்து இன்றைய சூழலுக்கு கட்டாயம் தேவை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காலத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த அரசாங்கமும் இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் நிறுவனமும் இணைஞ்சு வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரியான வீடியோஸுக்கு தொடர்ச்சியா வந்து விகடனை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.